அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அதைப்படி இன்றைக்கி 10th குடிமையியல் சிவிக்ஸ் லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அடிப்படை உரிமைகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்படின்னாக்கா, குடியுரிமை பகுதி 2ல் இருக்குது. ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் பார்த்தோம். அடுத்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் இருக்குது. ஆர்டிக்கிள் 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனால் 14லேருந்து தான் அடிப்படை உரிமைகள் எது ஸ்டார்ட் ஆகுங்கிறத சொல்லியிருப்பேன். 32 அந்த ரிட்டு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு எதில் இருக்குது அப்படின்னா பகுதி 4ல் இருக்குது. ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும். இதெல்லாம் இப்போ கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் 36லேருந்து 51 வரைக்கும். அடுத்து அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படை ஆகிய 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு, அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் வச்சு சரி தவறு அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. கூற்று காரணத்தில் இந்த அரசு நெறிமுறை கொடுத்து காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை சொல்லியிருக்கேன். என்னென்னா, சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளாக அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கூற்று சரி இல்லை காரணம் சரி நம்ம ஓகே பண்ணணும், அதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. காரணம் அப்படி சொல்லி கேட்கலாம். இதை கூற்றாகவும் இதை காரணமாகவும் முடியாது அப்படிங்கிற இடத்துல முடியும் அப்படின்னு மாற்றி வச்சு தப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. இதை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. எதை அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, அவ்வளோதான். அப்புறம் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். அதாவது சமுதாய நலனை அதை மக்களுக்கு கொடுக்கணும். இது இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஆர்டிக்கிள் 32 என்ன சொல்லியிருக்காங்க, அதை அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னாக்கா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதயம் மற்றும் ஆன்மா என்று சொன்னது எது அப்படின்னு கேட்டாக்கா 32 வயசில் இதயமும் ஆன்மாவும் உருகுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து புதுமையான சிறப்பம்சம், அந்த அரசு நெறியுறுத்து கோட்பாடோட ஷார்ட் ஃபார்ம் இப்படி வச்சுப்போம், DPSPன்னு இருக்கும். அதனால் அந்த SP இருக்கார்ல, அது இல்லாட்டினா DP புதுமையாக வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை SPங்கிறவங்க போலீஸ் இல்லையா, அவங்க புதுசாக வந்திருக்காங்க, புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிறது DP. அப்புறம் ஆன்மா அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 32. இது ரெண்டுத்தையும் சொன்னது யாருனாக்கா அம்பேத்கர் தான். அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்து கோட்பாடுக்கும் இடையான வேறுபாடுகள். சின்ன விஷயம். இது எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? அடிப்படை உரிமைகள் அமெரிக்கான்னு சொல்லிட்டேன். USA அடிப்படை உரிமைகள் எதில் இருக்குது? பகுதி 3ல் இருக்குது. USA 3 எழுத்து, அதுவும் 3ல் இருக்குது. அதனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். அதனால் அமெரிக்கா USA தானே, 3 எழுத்து, அடிப்படை உரிமைகள் இருக்கிற பகுதி 3, அவ்வளோதான். அடுத்த அரசு DPSP எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? அயர்லாந்து. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், SP அயராது உழைக்கிறாருன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். DPSP அதில் SP அயராது உழைக்கிறாரு. அது அமெரிக்கா அயர்லாந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்து அரசாங்கத்தால் இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எதை அடிப்படை உரிமைகளை அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி பீரியடில் நிறுத்தி வைக்கலாம், ஆர்டிக்கிள் 19ன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். ஆக மொத்தம் இதில் என்ன, இதை அரசாங்கத்தால் கவர்மெண்ட்டால் அடிப்படை உரிமைகளை எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோதான். இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களை. இது என்னென்னா, இது அடிப்படை உரிமை. இது என்னன்னா ஒரு அட்வைஸ் பண்ணும், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் DPSP. நான் இது ஃபுல்லாகவே ஒரு போலீஸ் மாதிரியே ஞாபகம் வச்சுட்டேன். SP அப்படிங்கிற மாதிரி. SP இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு புரியணும், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை.
அடுத்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். ஏன்னா எமர்ஜென்சி அந்த மாதிரி நேரத்தில் தான் நீதிமன்ற சட்டம் தானே இதை கேட்குது, அது மாதிரி. ஆனால் நீதிமன்றத்தால் கூட கட்டாயப்படுத்த முடியாதது எதுன்னு கேட்டாக்கா எஸ்பியை வந்து நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. எது? அடிப்படை உரிமைகள் ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அதாவது அரசியல் சம்மந்தமான சமுதாய நலன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி பேஸ் பண்ணி வராது, அவ்வளோதான். அடுத்து இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்றன. ஆமாம், அடிப்படை உரிமைகள் தான் ஒரு குடிமகனுக்கு இந்த உரிமைகளை கொடுக்குது இல்லையா, அப்போ ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. அதான் இந்த கொள்கைகள் டிபிஎஸ்பி வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அதாவது சமுதாய நலனுக்காகனே ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா, அதான் சமுதாயம் மற்றும் பொருளாதார நலனுக்கானது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த இதை பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 21A அடிப்படை உரிமைகள் வந்திருக்கோம். அதில் அப்துல் கலாம் ஐயா பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அந்த இது பாக்ஸ் இங்கே இருக்குது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க, கண்டிப்பாக நம்ம ரிப்பீட்டாக கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அதுவும் பாக்ஸ் கொஷின்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அப்துல் கலாம் ஐயா பீரியடு. 21A சேர்த்துருப்பாங்க. ஆல்ரெடி 21 தான் அடிப்படை உரிமை, அதில் 21Aன்னு சேர்த்துருப்பாங்க. என்னன்னா தொடக்க கல்வி வந்து ஒரு அடிப்படையான உரிமை, அதை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தே ஆகணும், கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அது 45 இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இது பெற்றோர்களோட கடமை சொல்லியிருப்பாங்க. 21A படி இது அடிப்படை உரிமையில் வந்துருச்சுனால கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சது யாருனாக்கா அப்துல் கலாம் ஐயா. என்ன வருஷம்? 2002 86வது சட்ட திருத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 21/20/2 ஞாபகம் 86, அவ்வளோதான். இந்த திருத்தம் மாநில அரசு முன் பருவ மழலை கல்வியை ஏர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE அதை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தியது. எத்தனை வயதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த இதில் ஏஜ் லிமிட்டை மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த திருத்தம் என்ன சொல்லுது? அடிப்படை உரிமை இந்த 21A தொடக்க கல்வி என்ன வயதுள்ள குழந்தைகளுக்கு அப்படின்னா 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அடிப்படை கடமைகள் என்ன பார்த்தோம்? அடிப்படை இது அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி பார்த்தோம். அடுத்து அடிப்படை கடமைகள் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் ரஷ்யா, அதாவது நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா கடை எப்போவுமே ரஷ்யா தான் இருக்கும், ரஷ்யாங்கிறத கடை எப்போவும் ரஷ்யா இருக்கும்னு பார்த்தோம். அடிப்படை உரிமைகள் வந்து USA 3 பகுதி, டிபிஎஸ்பி 4 டிபிஎஸ்பிங்கிறது 4 எழுத்து, அதனால 4 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். 36லேருந்து 51. அடிப்படை கடமை வந்து ரஷ்யா 4Aல வச்சுருப்பாங்க. கடமைகளை கடமை செய்ய அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும். 4 டிபிஎஸ்பி 4 எழுத்து 4. அப்புறம் 36லேருந்து 51 இது வந்து 4Aல இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. கடமைகள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தாங்க. அப்படிங்கிறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ 21A பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது 4 பகுதி 4A அப்படிங்கிறது அது ஆர்டிகிள் 21A, இது பகுதி 4A. சரியா? இப்போ அடிப்படை கடமைகள் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? ரஷ்யாவிலேருந்து. கடை எப்போவுமே ரஷ்யாவே இருக்குது, அவ்வளோதான். என்ன அது சட்ட திருத்தம்? மேக்ஸிமம் இது தான் 1976 42வது சட்ட திருத்தம். அது யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்த குழு எதுன்னு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதனால் அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு எது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. கடமை சர்தார் வந்து கடமையை கரெக்டாக செய்வார். சர்தார்ஜிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அடுத்து இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் கடமைகள் எனப்பட்டன. மேலும் இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய தொகுதியை சேர்த்தது. 4 வரைக்கும் தான், அது ஃபஸ்ட்டு 4 தான் இருந்துச்சு, 4Aவை சேர்த்தாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. அதாவது டிபிஎஸ்பி என்ன பார்த்தோம்? 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இது 51A to Z வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன்.
மொத்தம் 11 A to Z கிடையாது, ஏலேருந்து ஒரு 11 கடமைகளை சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு பிரிவை மட்டும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. அது என்னென்ன கடமைகள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அரசியலமைப்பு கடமை அடிப்படை கடமைகள் ரஷ்யாட்டேருந்து வாங்கினோம். 1976 42வது சட்ட திருத்தம் பகுதி 4.7 இருக்குது. இதை தான் கேட்டாங்க. இப்போது அந்த 11 கடமைகளை என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் ஆங்கிறது ஏன்னு கேட்கலாம், இல்லை ஆன்னு கேட்கலாம், இல்லை ஒன்றுன்னு கேட்கலாம். என்ன சரியா? அப்போ ஃபஸ்ட்டு முதல் கடமை என்ன அப்படின்னா தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு மதிப்பளித்தல், அவ்வளோதான். ரெண்டாவது கடமை என்ன அப்படின்னாக்கா சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களோட கொள்கைகள் நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு தேசிய கீதத்துக்கு மதிப்பளிக்கணும். அடுத்து நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். மூணாவது 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை ஈஸியாக இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இந்த பிரெஞ்சு புரட்சியில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதான் அது 3 விஷயம் இருக்குது. அதனால் 3வது கடமை அது. 4வது கடமை என்னன்னாக்கா பாதுகாப்பிற்கு தேவைப்படும் தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற யாரை கூப்பிட்டாலும் நான் தேச பணியாற்ற அப்படின்னு 4 பேர் தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து 5 அப்படின்னா சமயம், மொழி, வட்டாரம் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகள் பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும். 5 விஷயம் 5 விரலால் 5 விஷயம் சொல்கிறாங்க பெண்களுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து 6னாக்கா தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரிய கலப்பு கலாச்சாரம் அப்படிங்கிறது 6 தான், தண்ணி ஓடுற 6 அப்படிங்கிறது. அதான் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேறு நூலில். எடுத்து 7 காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு எல்லாத்தையும் பாதுகாக்கணும், மேம்படுத்தணும். 7 என்ன பண்ணுதும் 7 காடு, ஏரி எல்லாத்தையும் மேம்படுத்தணும், பாதுகாக்கணும். 8 அப்படின்னாக்கா அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், மனப்பான்மை, சீர்திருத்தம் இதெல்லாம் பண்ணும். அறிவியல் கோட்பாடுகள் 8. 9 என்ன அப்படின்னாக்கா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். 9 படி வன்முறையை கைவிட்டுருங்க, பொது சொத்தை பாதுகாக்குங்க. அடுத்து 10 தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை தேசத்தின் நிலையானது. 10 பேர் சேர்ந்தால் தான் நிலையான ஒரு உழைப்பை கொடுக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11 இந்த 11 தான் சேர்த்துருக்குது. 6லேருந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளே அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குறது. இதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 10 கடமைகள் இருக்கும். இது 11வது கடமையாக சேர்த்துருப்பாங்க. என்னென்னா 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள தங்கள் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும். அது ஒரு அடிப்படை உரிமை. ஆக்சுவலாக அது அரசு செய்கிற விஷயம். அது அடிப்படை உரிமை. அதை யார் ஏற்படுத்தி தரணும்? பெற்றவங்க தானே பிள்ளைங்களுக்கு செய்யணும். என்ன ஏஜ் லிமிட்னா 6லேருந்து 14 வயது. அதெல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. ஏஜ் என்ன 6லேருந்து 14 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10th வரைக்கும் எப்படியாவது அந்த படிப்பை கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? தேசிய கீதம், தேசிய கொடி அதெல்லாம் மதிக்கணும், பாதுகாக்கணும். 2வது நோக்கங்களை பாதுகாக்கணும், தலைவர்களின் நோக்கங்களை, கொள்கைகளை. 3வது 3 விஷயம் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. 4வது 4 பேர் பாதுகாப்புக்கு எப்போ கூப்பிட்டாலும் போகணும். 5 பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. 6 கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். 7 காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு அந்த விஷயத்தெல்லாம் பாதுகாக்கணும். 8 அறிவியல் கோட்பாடு. 9 வன்முறையை கைவிடணும். 10 கூட்டு செயல்பாடுகளால் தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சிக்கு சாதனையாக உழைக்கணும். அவ்வளோதான். 11 6லேருந்து 14 வயசு அடிப்படை கல்வியை கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள். அதாவது எப்படி சொல்கிறேன்னா மத்திய மாநில அரசின் உறவுகள், அதான் சட்டமன்ற உறவுகள். நடுவண் அப்படிங்கிறது மத்திய நடுவண் அரசு. நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது என்னதான் நம்ம கூட்டாட்சி மத்திய மாநில முறையில் இருந்தாலும் மத்திய அரசோட டிசிஷன் தான் ஃபைனலானதுன்னு நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அதான் இது என்னென்னா சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா மத்திய அரசுக்கு தான் இருக்குது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். அதாவது ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லை, யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இது பொருந்தும். இது இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை, ஷெட்யூல். பகுதின்னா பார்ட்டு, ஷெட்யூல்னா அட்டவணை, சட்டப்பிரிவுனா ஆர்டிக்கல். அதை பார்த்துக்காங்க. அவ்வளோதான். 7வது அட்டவணை
நடுவண் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பகிர்வினை பற்றி கூறுகிறது. இதை கேட்பாங்க. இந்த எந்த அட்டவணை ஷெட்யூல் மத்திய மாநில அரசுகளுக்கான பகிர்வினை கூறுது அப்படின்னு கேட்டாக்கா 7வது அட்டவணை. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 பட்டியலாக பிரிச்சிருக்கும். பொது அதாவது மத்திய பட்டியல் மொத்தம் 97, மத்திய பட்டியல் தான் அதிகம் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47. இந்த 66 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக மாநில பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. பொதுப்பட்டியல்லேருந்து சொல்கிறேன் என்ற அதிகாரத்துக்கு கொடுக்குறது. இதிலெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. சொன்னோம் இல்லையா, மத்திய மாநில அரசு கூட்டாட்சி அரசு நம்மளோடதுனாலும் மத்திய அரசு ஏற்ற சட்டம் தான் இறுதியானது, வேற ஒன்றும் இல்லை இது. இப்போது இந்த இங்கே வந்துச்சு பாருங்கள், அதான் சொன்னேன். மேலே உள்ள அந்த பட்டியல் எதில் இருக்குது? அட்டவணை 7ல் இருக்குது. பொதுப்பட்டியலில் 97, 66, 47ன்னு ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ அது மாற்றிட்டாங்க. அதுதான் இது இங்கே கொடுத்துருப்பாங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசுக்கு 100 இருக்குது. ஃபஸ்ட்டு 97 இருந்துச்சு, இப்போ 100. மாநில அரசுக்கு 66 இருந்துச்சா, இப்போ 61. அதில் 5 துறைகளை தூக்கி பொதுப்பத்துறைக்கு மாற்றிருப்பாங்க. என்னன்னாக்கா 52. ஃபஸ்ட் 47 இருந்துச்சா, இங்கேருந்து 5 எடுத்து 47 + 5 52 அந்த துறை பொதுப்பட்டியலுக்கு மாறி இருக்கும். அதை செஞ்ச சட்டத்திருத்தம் எதுனா 1976 42வது சட்டத்திருத்தம். மேக்சிமம் எல்லாமே 1976 42வது, எக்ஸப்ட் சொத்துரிமையை செஞ்ச சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம் 1978. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸில் பதட்டத்தில் தப்பாக போட்டுறாதீங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன அந்த 5 துறைகள் அப்படிங்கிறதையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி கேட்கல, ஆனால் கண்டிப்பாக இப்போ கேட்குறாங்க. அந்த 5 துறைகளை மாநிலத்திலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்களா, அது என்னென்ன துறைகள்? கல்வி, காடு, எடை மற்றும் அளவு, பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. ரொம்ப ஈஸிங்க. கல்வி, காடு, எடை மற்றும் அளவு, அப்புறம் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. இந்த 5 துறையை மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. கல்வி இப்போது பொதுப்பட்டியலில் இருக்குது, மாநில பட்டியலில் இல்லை. பொதுப்பட்டியலில் இருந்தாக்கா அது மத்திய அரசுக்கு அதிக உரிமை இருக்குது. அதுதான். இப்போ நிர்வாக உறவுகள், அதாவது இந்த நிர்வாக உறவுகள் இதெல்லாம் என்னென்ன உறவுன்னு கொடுத்துருப்பாங்க, பெருசாக ஒன்றும் இருக்காது. அடுத்து நிதி உறவுகளுக்கு போயிடுவோம். நிதி உறவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவு பற்றி விளக்குறது. இதை கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. என்னன்னாக்கா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரைக்கும் மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகளை குறிக்கிறது. ஏன்னா 200 ஹைட் பண்ணிட்டு கேட்குறேன். 268 to 293 பார்ட் எது? 12. ஆர்டிகிள் என்ன? 268 to 293. எதை பற்றி சொல்லுது? மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகளை சொல்லுது. அவ்வளோதான். அடுத்து மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. அது தெரியும். சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசால் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. இதுதான் நம்ம ஒரு 3 வரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டியில் பிரியும் அந்த பேஸ் இதுதான். சட்டப்பிரிவு 280 கீழ் தான் குடியரசுத் தலைவரால் தான் நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அவர் நியமிக்கப்படுகிறார். என்ன சட்டப்பிரிவுனா 280. அங்கே எந்தலேருந்து பார்த்தோம்? சட்ட ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தோம். அந்த 268 to 293 வரைக்கும் இல்லையா? என்னத்தில் பார்த்துருக்கோம்? மத்திய மாநில நிதி உறவுன்னு பார்த்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 280 குடியரசுத் தலைவரால் நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நடுவண் அரசு சில வரிகளை விதித்து வசூலித்து பகிர்ந்துக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விதி எது அப்படின்னு கேட்டாக்கா 280. மொத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி சார்ந்த உறவுகள் என்னென்னா 268 293. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, வரமாட்டேங்குது. 293
அதில் 280 என்ன சொல்லுதுன்னாக்கா, மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்குற விஷயத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நடுவண் அரசுன்னு இங்கே இருக்குது. எனக்கு மத்திய மாநில அரசுன்னு படித்து பழகிடுச்சு, அதனால் நான் அப்படியே சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க. மத்திய மாநில அரசின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. இது கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மாநில அரசின் உறவினை விசாரிக்க எந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. என்னது கமிட்டி? என்ன கமிட்டி? சர்க்காரியா கமிட்டி. மத்திய மாநில அரசு சர்க்காரியா கமிட்டி. ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்வரன் சிங் பார்த்தோம். அது கடமைகள் வேணும்னு கேட்டது எது? ஸ்வரன் சிங் கமிட்டி சொன்னோம் இல்லையா? இப்போது மத்திய மாநில அரசுகளையும் உறவினை விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அது யார்? சர்க்காரியா. அப்போ யார் இருந்தா அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. வருஷம் 1983. இது கேட்பாங்க. இந்த மத்திய மாநில அரசு உறவினை பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டாக்கா 83 சர்க்காரியா கமிஷன். அவ்வளோதான். எத்தனை பரிந்துரைச்சாங்க? 247 பரிந்துரை செய்தாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 180. அவ்வளோதான். இப்போது அடுத்தது இதை சொல்ல வந்தால் அதிலே கொடுத்துருக்காங்க பாக்ஸ். என்ன அப்படின்னாக்கா 1983 மத்திய மாநில அரசுகளின் உறவினை பற்றியது. 1969 மத்திய மாநில அரசின் உறவுகள் குறித்து முழுதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு எதுன்னு கேட்டால் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு அமைக்கப்பட்டது. அதாவது மத்திய மாநில அரசுகள் பற்றி மத்திய அரசு நியமித்த குழுன்னு கேட்டால் சர்க்காரியா கமிட்டி. அது வருஷம் 1983. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க பிரதமராக. 1969 மத்திய மாநில அரசின் உறவு குறித்து ஆராயறதுக்காக தமிழக அரசு நியமித்த குழு அப்படின்னாக்கா PV ராஜமன்னார் குழு. தமிழக அரசுன்னு கேட்டால் ராஜமன்னார். எப்போ? 1969. மத்திய அரசு நியமித்த குழுன்னு கேட்டாக்கா சர்க்காரியா கமிஷன். எப்போ? 1983. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பரவாயில்ல, பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூற்று காரணத்தில் இந்த வருஷத்தை மாற்றி கேட்பாங்க. இந்திரா காந்தி 1969 கேட்க வாய்ப்பு இருக்குது. சர்க்காரியா கமிஷன்னா 1983. அதை வருஷத்தை மாற்ற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து அலுவலக மொழிகள். மொழிகள் பற்றி பார்க்குறோம். அது எதில் இருக்குது? பகுதி 17 343லேருந்து 351 வரை